ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு கமெண்ட் படித்தேன். புஷ்பா சிஸ்டருங்க நம்ம இதெல்லாம் கமெண்ட் பண்ணுற ஒரு சிஸ்டர். உங்களோட சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி சர்ஜரியாக இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்ட்டு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். அவங்கள்ட்ட நான் சொல்ல ஒரு விஷயம் தான், ஒன்றும் ஆகாத சிஸ்டர், நல்லபடியாக அவங்க சிஸ்டர் வருவாங்க. மறுபடியும் பழையபடி அவங்க கமெண்ட்ஸை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அருளுங்கிற ப்ரோ சொல்லியிருந்தாங்க, அவங்களோட 11th anniversary அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் லைஃப்பில் என்ஜாயபிளாக 2 பேரும் செம பாண்டிங்கோட இருக்கிறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்படியே நீங்களும் அவங்களுக்கு பண்ணிடுங்க சகோஸ். சார் என்ன அதுக்கப்புறம் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு அவ்வளோ சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஃபித்தா சிஸ்டர், சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு காதலில் இவ்வளோ பிரச்சனை கொண்டு வர ஹீரோ மேலே ஹீரோயினுக்கு காதல் வருமா அப்படின்னு. கண்டிப்பாக இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. சிஸ்டர் மணி ப்ரோ, அப்புறம் யூசர் என்எம், அப்புறம் யூசர் வார்ங்கிற ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அந்த திட்டு பாய்ஸ்க்கு மட்டும் இல்லை ப்ரோ, சிஸ்டருக்குலாம் தான் விழுது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சிஸ்டரை திட்டு வாங்குறப்போ பிரதர் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஆக்சுவலி நானும் அந்த இடத்துல இருந்திருக்கணும். நீங்கள் திட்டு வாங்குறத பார்க்க பிறப்பு உடன் பிறப்புன்னு சொல்லுறப்ப உடன் திட்டு வாங்குறது தப்பு இல்லையே சிஸ்டர். ஏன்னா சிஸ்டர் ரமேஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் இலக்கிய சிஸ்டர், உங்களை நான் மறக்கவே கிடையாது, நீங்கள் திரும்ப வந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லியிருந்தாரு, அப்போ உண்மையிலேயே ஹீரோயின் வந்து கர்ப்பமாக இருக்கலாம், அப்படி ஒரு தப்பு நடந்துச்சா அப்படின்னு. அதுக்கு இப்போ ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க இந்த எபிசோடில், கண்டிப்பாக பாருங்க ப்ரோ. உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முரளிதரன் சிஸ்டர், ஹாய் சிஸ்டர். அதுக்கப்புறம் முகமது தேங்க்ஸ் சிஸ்டர். ராஜேந்திரன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சிஸ்டர் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, ஒரு சாக்லேட் கூட இன்னும் வரலையே. ஜான்சி சிஸ்டர், அதுக்கப்புறம் சுகுணா சிஸ்டர், ராஜேஸ்வரி சிஸ்டர். ட்ராமா நேம் கேட்டிருந்தீங்க, சாரி சிஸ்டர், காப்பிரைட் இஷ்யூஸ் வருது, அதனால தான் நாங்கள் ட்ராமா நேம் மென்ஷன் பண்ணுறதில்ல. சொல்ல என்ன ஆச்சுன்னா, ஹீரோ வந்துட்டு காப்பாற்றி வர்றான்னு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அம்பு வச்சு விளையாடிட்டு இருந்தான். ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு எதிராக அம்பை திருப்பி நிப்பாட்டினா எல்லாரும் ஷாக்கிங்காக இருக்கிறப்ப ஹீரோவுக்கு டவுட் வந்துடும் அப்படின்ட்டு, என்கிட்ட கொடுத்த வாக்கை நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்ட்டு அம்பை கொஞ்சம் நவுத்தி அதை வேற பக்கம் திருப்பி விட்டுறா. ஆக மொத்தத்தில் ஹீரோ மேலே செம்ம காண்டு. ஆனால் இந்த நேரத்தில் அவன் புத்தி கொண்டுட்டா மொத்த ஃபோக்கஸை நம்ம மேலே வந்துடும் அப்படின்ட்டு உஷாராயிட்டா ஹீரோயினு. நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க, எனக்கு கல்யாண பரிசா நீங்கள் எதனோ தருவீங்க அப்படின்ட்டு. அதை நான் கேட்குற ஒரே விஷயம், என் கல்யாணம் நடக்கிறப்போ நீங்கள் முன் வரிசையில் எனக்காக நீங்கள் போகணும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கேட்டோன்னே, அப்போது நீ கல்யாணம் பண்ணிக்க புரியா? அதுல என்ன சந்தேகம், நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் ஒரு செக் வைக்கிறா. இதை பார்த்து இளவரசருக்கு சாக்காகுது, என்ன திடீர்னு இவளா ஒரு முடிவு எடுக்கிறா அப்படின்ட்டு. ஹீரோவும் நம்ம இந்த நாளைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியும் அவ தெளிவா அவ கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கடுப்பாகுது. சீன் காட்டியிருப்பாங்க, ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு முகத்தை மாட்டிட்டா என்கிட்ட தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரத்த கலரியான சீன் அவனுக்கு காட்டியிருப்பாங்க. அந்த கனவு வந்து ஹீரோ எழுந்திரிக்கிறான். அது ஆக்சுவலி கனவு போல எங்கேருந்து எங்க கொண்டு வச்சிருக்காங்க பாருங்க. அதே ஃபீலோட போயிட்டு அந்த புல்லாங்கலால் வாசிச்சுட்டு இருக்கிறான். அதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த விஷயங்கள் ஞாபகம் வந்தோன்னு ஹீரோவை பார்த்துட்டு போய் நிக்கிறா. இதை வந்துட்டு இளவரசர் பார்த்துட்டு என்னதான் அவன் மேல கோபமா இருந்தாலும் அவனோட முழு மனசுல இருக்கிறது அவன் தான். இருந்தாலும் எப்படி இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கிற மாதிரி தான் அவன் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கான். அடுத்த நாள் 2 பேத்துக்குமே கல்யாணம் ரெடி ஆகுது. ஹீரோனா அங்கேருந்து ரெடி ஆகி வரா. ஹீரோ வந்துட்டு நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண பார்க்குறா. ஆனால் அப்படியே அவன் ஒதுங்கி போயிடுறான். அப்படி ஒதுங்கி போகிற நேரத்தில் கரெக்டாக ஒரு அம்பு அவ்வளோ குத்த வருது. உடனே ஹீரோனை காப்பாற்றி அங்கேருந்து கூப்பிட்டு போகிற சுற்றி கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு குரூப் இங்கே வளைச்சிருது. அதே நேரம் வெளியில் போன ஹீரோயினையும் வளைச்சிருது. வந்துட்டு யார் நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு தேவை நீ கிடையாது, இந்த பொண்ணு தான் எனக்கு தேவை, அவங்க தான் எனக்கு தேங்காவது, எங்க நாட்டு மேல பொண்ணு மேல யாருமே கை வைக்க முடியாது அப்படின்னு ஹீரோ ஒரு வார்த்தையை சொன்னோடனே ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவன் இப்படிலாம் பேசுறான் அப்படின்ட்டு. அங்க 2 பேத்துக்கு சண்டை நடக்குது. அதே நேரம் உள்ள இருக்கிற எல்லாருக்கூடயும் சண்டை நடக்குது. இளவரசர், அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே அங்க இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்கும் பொழுது ஹீரோ ஒட்டுமொத்த பேத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கிறான். ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி இருமோ சண்டை போட்டிருக்கான். அதுல லைட்டா அவங்களுக்கு காயமும் பட்டிருக்கு. அதை பார்த்தா ஹீரோயின் பதட்டதா அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிட்டு இருக்கப்பையும் இப்படி ஒரு நிலைமையில சந்திச்சிருப்பா. அவன் என்ன பண்றான்னா அவளோட துணியை கிழிச்சு கட்டு போறதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அதே மாதிரி கட்டு போடுறா. உடனே அவனோட ஹஸ்டனை கூப்பிட்டு நம்ம நாட்டு மருத்துவர் இங்க கூப்பிட்டு வர சொல்லு அப்படின்ட்டு அவனுக்கு ஆர்டர் போட்டுட்டு ஹெல்த்துக்காக வர வச்சிருப்பான்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில அந்த மருத்துவர் போயிட்டு ஹீரோனை செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவ கர்ப்பம்னு ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்கால, அதை தெரிஞ்சுக்க. இதை பார்த்தோன்னே இளவரசருக்கு செம்ம காரணாகுது. மொத்தத்துல இன்னும் நீங்க ஹீரோனை நம்பவே கிடையாது அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது. மருத்துவர் வந்து வெளியில என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க கர்ப்பமா இருக்கிறது உறுதிதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு சரியான ஷாக் ஆகுது. என்னடா அது நம்ம சந்தேகப்பட்ட விஷயம் எல்லாம் இங்க மாறி நடக்குது அப்படின்னு.
கண்டிப்பா சொல்றீங்களா? உண்மையிலேயே அவங்க கர்வமா தான் இருக்காங்களா? அப்படிங்கிறப்ப இளவரசர் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறப்ப அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் போறாங்க. அவ வந்துட்டு ஹீரோயின் முன்னாடியே சொல்லியிருப்பா இளவரசர்ட்ட, கண்டிப்பா எனக்கான டெஸ்ட் அவர் எடுப்பாரு, அப்பதான் அவரோட சந்தேகம் போகும், அப்ப நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போது, இல்ல என்ன சொல்ற, சீச்சி அந்த மாதிரிலாம் இல்ல, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இருக்கு, ஒரு மருந்து இருக்கு, ஆனா அந்த மருந்து எடுத்துக்கிட்டா நிறைய ஆபத்துகள் இருக்கும், இல்ல எந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க நான் எந்த வித ஆபத்தையும் நான் அங்க உணர நான் தயாரா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப இளவரசர் தான் ஒரு மருந்து எடுத்து அந்த கொடுத்துருப்பாரு போல. அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ மருத்துவருக்கு கன்ஃபியூஸ் அடிச்சுட்டாங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா டாக்டருக்கு விபதி அடிச்சிட்டாங்க. ஹீரோ அப்படின்னு கேட்கறான், உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு தனியா போய் கேட்கறான். இல்ல அவங்க இதய துடிப்பும் கரெக்டா இருக்கு, அவங்க நாடி துடிப்பும் கரெக்டா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு 3 மாசம் இல்ல 4 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து அவங்க கர்ப்பமா இருக்குங்கிறப்ப ஹீரோவுக்கு சாக்காயிடுது. அப்போ நாம தான் இதை தப்பா புரிஞ்சுட்டு அவங்க குடும்பப்படுத்திட்டு இருக்கோமா, அப்ப அவ இவையில இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வந்துடுறான். இதுல சந்தோஷம், சரி இனிமேல் நம்ம தொலை பண்ண மாட்டாரு, இங்க இருந்து கிளம்பிடுவாரு அப்படின்னு. அதே நேரம் நைட் நேரத்துல வந்துட்டு ஹீரோ நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் அவனோட ஒய்ஃபா நினைச்சு நைஸா ஹீரோயின் வந்துட்டு, எதுக்காக நீங்க இப்படி நின்று தனிமையா இருந்துட்டு இருக்கீங்க, இல்ல நான் அவளா நீ இருப்பியோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சு, நான் இங்கிருந்து கிளம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப உங்க மனைவி மேல நீங்க ரொம்ப கொடூரமா இருந்தீங்க, அது இல்லாம அவங்களோட வேலைக்காரி மாதிரியும் ஒரு பொருட்டே இல்லாம வச்சிருந்தீங்க மாதிரியும் எனக்கு தெரிஞ்சது, ஆனா அவங்க மேல நீங்க ஏன் இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க, அது வந்துட்டு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தாகணும், புரியல, நான் ஒரு கட்டுப்பாட்டுல இருந்தேன் அப்படின்னோடனே அவ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா. என்ன கட்டுப்பாடு, நீங்களே ஒரு பேரரசர், அதுலயும் உங்களை யாரு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு அது வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோனே கேட்குறா, அப்போ அந்த தளபதியோட யாங் குடும்பமா அப்படிங்கிறப்ப நீ சொல்றது கூட கரெக்டு தான், இது வந்துட்டு ஒரு முள்ளின் மேல் படித்தது மாதிரி, நாங்க அவளை என் நாட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட காதலியா இருப்பா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, என்னோட காதலியா இருந்ததுக்கு அப்புறமும் அவளை கொல்றதுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணாங்க, ஆனா அவன் மேல வெறுப்பை நான் காட்டினா மட்டும்தான் அவளை அங்கே உயிரோட வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுது, அதனால மட்டுமே அவன் மேல நான் வெறுப்பா காட்டிக்கிட்டு இருந்தேன், ஒரு சில நேரத்துல நான் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், ஆனா அந்த நேரத்துல கூட என்னை வேவு பார்க்கறதுக்காக ஒரு சில பேர் அங்க இருப்பாங்க, நான் இந்த மாதிரி குடும்பப்படுத்தி விளையாடுறதுக்காக தான் நான் அவளை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு, நான் அவளை நல்லபடியா நடத்தினா அங்க விஷயமே மொத்தமா மாறிடும், அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்துக்காக அவகிட்ட ஏந்தினேன், என்ன ஒரு விஷயம்னா நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்து எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்தா அப்போ ஒரு இளவரசியா மாறிடுவா, அதுவும் ராணியா மாறிடுவா, அதுக்கப்புறம் அவளை யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன், அவளோட மனசுலயும் நான் ஒரு குடலனா தெரிஞ்சிருக்கேன், ஆனா அவளை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு முகமூடி போட்டுட்டு வாழ்ந்தேன், என்கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இப்ப அவ என்ன முகமூடி போட்டுட்டு இருக்காளோ அப்படின்ட்டு அவ எங்க இருக்காளோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு கொஞ்சம் ஜர்க்காகி அவன் மேல கொஞ்சம் காதல் இல்ல இப்ப கொஞ்சம் காதல் கூடி இருக்கு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே அவன் நடந்து போறா. ஒவ்வொரு டைமும் ஹீரோவை திரும்பி பார்க்கும் போதும் அவன் பண்ண ஒவ்வொரு விஷயமுமே அவனை காப்பாத்ததான் அப்படின்னு அவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவங்களுக்கு புரியுமே ஹீரோ இப்போ ஹீரோவா மாறிட்டானா அப்படின்ட்டு. இந்த செகண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது. என்ன இருந்தாலும் எனக்கு பிடிச்சது செகண்ட் ஹீரோ தாங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ஹீரோயின் வந்துட்டு உள்ள போனோடனே அவ கழுத்துல ஒரு கத்தி வருது. யாரா அதுன்னு பார்த்தா இளவரசரோட ஃப்ரெண்டு. என்ன நீ போட்ட பிளான் சொதப்பிடுச்சு போல என்ன சொல்றேன். ஆமா கல்யாணம் இப்போ வந்த வீரர்கள்லாம் நீ அனுப்புற வீரர்கள் தானே அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கிறப்ப அது எப்படி உனக்கு தெரியும், எல்லாத்தையும் காரணம் என்னோட முகம்தான், பொண்ணு நீ வெறுக்கிறதாலதான் நீ என்ன கொல்ல வந்திருக்க அப்படிங்கும்போது அது என்னமோ உண்மைதான். அதுதான் இளவரசரோட ஒரு உண்மையான ஒய்ஃப். ஆனா அவனுக்கு ஞாபகம் இல்லை, நான் அவனை என்னதான் நான் அவனை காதலனா பார்த்தாலும் எங்க குடும்பம் தான் அவன் வளர்த்தது அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன ஒரு சகோதரியா தான் பார்த்தான். என்னால அப்படி நான் பார்க்கவே முடியல. ஒரு நாள் அவன் எனக்கு ஒரு ஷாக்கை கொண்டு வந்து நிப்பாட்டினான், ஒரு பொண்ணை காதலிக்கணும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு அப்போ ஒரு மனசு ஒரு மாதிரி இருந்தது. ஆனா அவளுக்கு நிறைய நோய்கள் இருந்தது, அதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அதுக்காகவே இளவரசர் என்ன பண்ணானா மருத்துவம் படிச்சான், அவனுக்காக என்னென்ன மருந்தை கண்டுபிடிச்சான். அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே அவ இறக்கணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். அவங்க 2 பேரும் தனியா இருக்கிறப்போ அவளை தள்ளி விட்டு நான் தான் கொலை பண்ணேன். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அவன் இவ்வளவு கஷ்டப்படுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படி இருந்தாலும் அவ இறக்க போறாவனே அப்படின்ட்டு தான் அன்னைக்கு நான் விட்டேன். அதுக்கப்புறம் அவ இல்லையே அப்படின்னு அவன் நினைச்சு அவ அதுக்கப்புறம் நோய் வாய்ப்பட்டான். அவளை பத்தின நினைப்புகளையும் மறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவளுக்கு நினைப்புகள் இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டினேன்.
அந்த ரூம் தான் இது அப்படின்ட்டு இப்போ அந்த இடத்துல தான் 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ என்னமோ தெரியல, அவன் தெரிஞ்சு தெரியாமலோ அவளோட முகத்தை உனக்கு வச்சுட்டான். இப்போ உன் மேல அவன் முழுசா காதல் ஏற்பட்டிருக்கான். நீ யாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை தேடிதான் இங்க அவங்க வந்திருக்காங்கன்னு தெரியும். ஒருவேளை உண்மை தெரிஞ்சிட்டா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்க அழிச்சிருவாங்க. அதனால நீ சாகிறது தான் மேல். அது மட்டும் இல்லாம இளவரசருக்கு உன் மேல காதல் வந்துடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். மறுபடியும் என்னால போராட முடியாது, என்னால அவங்க கிட்ட போய் நிக்க முடியாது அப்படின்ட்டு கொல்ல வர்றப்ப கரெக்டா இளவரசரை வந்து தடுத்து பிடிக்கிறான். ஏன் இப்படி பண்ற, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு அந்த அவ கத்தி எடுத்து வெட்ட மறுபடியும் வரும்போது அவன் மறைச்சு வச்சிருந்தால அந்த ஸ்க்ரோல் எல்லாமே, அதுல இருந்து அந்த போட்டோ எல்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே இளவரசர் வரைஞ்சது தான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைப்பு வருது. ஒரு மாதிரி திக்கி திணறி தடுமாறுறான். இன்னொரு காவலாளி வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரி ஒரு போர் விஷயத்துக்காக போனாரு, அவர் வந்து திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் பதறி அடிச்சு அந்த இடத்துக்கு ஓடுறா. இங்க இளவரசர் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சவன் ஓடுறா. இந்த இடத்துல தான் ஹீரோயின் மேல எனக்கு கொஞ்சம் லைட்டா கோவம் வந்துச்சு. அங்க இளவரசர் அப்படியே தேங்கி போய் அவன் மனசுல உள்ள விஷயங்கள்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்திருக்கு. அப்பதான் அவன் ஃப்ரெண்டு சொல்றா, பண்ணது பெரிய தப்பா இருந்தாலும் உன்னோட நல்லதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ண. நீ ஒரு வாழ்க்கையில இருண்ட மாதிரி போன இடத்துல தான் போயிட்டு இருந்த, இப்பவும் சரி நீ இருண்ட இடத்துல தான் போயிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. அவன் மனசுக்குள்ள அவன் தான் இருக்கான். தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்காத. நான் மறுபடியும் போருக்கு போறேன், முதல் வரிசையில போறேன். என்னோட இறப்பு வந்தா கூட நீ என்னை பார்க்கணும் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கண் கலங்கிட்டு போறான். நீங்க சொல்லுங்க, இதுல இவரோட காதல் வந்து கரெக்டான காதலா அப்படிங்கிறத. அதே நேரம் ஹீரோயின் போயிட்டு அங்க ஹீரோவை தேடி போறா. என் பின்னாடி யாரும் வர வேணாம், நானே அவரை தேடி போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவ தனியா ஒரு குதிரையை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. அங்க போன செத்து கிடக்கிற வீரர்கள் எல்லாத்தையும் முகத்தை எடுத்து பாக்குறா. ஹீரோவா இருக்குமோ அப்படின்ட்டு அவ தேடுறப்போ ஒரு காதலும் ஒரு பயமும் இருக்கும். அதே நேரத்துல அங்க வச்ச ஒரு பொறியில ஹீரோயின் மாட்டிக்கிறா. அந்த பொறியில மாட்டிக்கிட்டே அப்படியே மயக்கம் போட்டு இருக்கிறப்ப கரெக்டா ஹீரோ அங்கிருந்து வந்துட்டு அந்த வலையை வெட்டி விட்டு அவளை காப்பாத்துறான். அவளை காப்பாற்றி ஒரு கூடான மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு அப்படியே அவளுக்குள்ள நிறைய காயங்கள் இருக்கும் போல, அப்படியே அவன் மயக்கம் பட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனை எழுந்துட்டு அவன் இப்படி மயக்கத்தோடையும் இந்த காயத்தோடையும் இருக்கிறத பார்த்துட்டு அந்த காயத்துக்கெல்லாம் பழைய மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றா. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவளும் அவன் பக்கத்துலயே படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ எழுந்த உடனே அவளோட ஃபேஸை பார்க்குறான். அவன் ஒய்ஃபோட பேரை சொல்லி இது நீ தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவள் தூங்கிட்டு இருக்கும் போதே அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். தட்ட மாதிரி 2 பேருமே இளவரசர் இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்த உடனே அவள் ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு அவள் தவிச்சிட்டு இருக்க நேரம் அங்கேருந்து இளவரசர் வரான். என்ன விஷயம் அப்படின்ட்டு, இல்லை எலும்புத்திரில் ஒரு ஏந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னானே இளவரசர் போய் பார்த்துட்டு இதுக்கான மூலிகை ரொம்ப தூரத்தில் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். அவனே ஹீரோ இருந்துச்சு, இல்லை நானே போறேன், ரொம்ப பொறுப்புகளை நீ எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்காத, உன்னோட கனவுங்கிறதுக்காக தான் நான் போகல. என்ன இருந்தாலும் அவருக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரி தான் நான், அதனால அவரோட உயிர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவன் அவ்வளோ நல்லவனா போயிட்டு அந்த மூலிகையில் எடுக்க போறான். ஹீரோயின் வந்துட்டு இவனையே பார்த்துட்டு இருக்கிறா. அவ்வளோ லவ் இருக்கிறவ எதுக்கு அவனை விட்டு ஓடி வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு சுத்தமாக புரியல. அப்படி அவள் பார்த்துட்டு இருக்க அதே நேரம் அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம தளபதியோட ஆடுறதால ஹீரோவுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுது அப்படிங்கிறப்ப, இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல, அன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு பின்னல் கோவிலை எரிய விட்டீங்கல்ல, அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறா. அவளோட அண்ணனை எரிச்சிருப்பாங்கள, அதுவும் அவங்க நாட்டு மக்களை எல்லாத்தையுமே சேர்ந்து. இல்லை அவங்க உண்மையிலேயே போர்லேயே முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போது தளபதி என்னன்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் துண்டு துண்டாக வெட்டி அதை அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்ப சொன்னாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் அப்படி பண்ணுறது வழக்கமும் கிடையாது, நல்ல விஷயமும் கிடையாது. நம்ம ரொம்ப நாட்களாக போர் புரிஞ்சிட்டு இருக்கோம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு கரெக்டான மரியாதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. வெட்ட வேண்டிய இடத்துல அவங்க ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு மரியாதையை கொடுத்துருப்பான். அதனாலதான் ஹீரோனை ஏத்துட்டு போயிட்டு அவளோட கண்ணு முன்னாடி எரிச்சிருப்பான். இது வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு ரொம்ப பேட் மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ ஹீரோ பக்கம் இருக்கிற ஆயத்தை காட்டுவாங்க. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஹீரோ மேல இன்னும் அக்கறைகள் அதிகமாகி விட்டது. கேட்கிறா, நான் இப்ப காண்பது உண்மையான முகமா இல்லை இவங்க சொல்றது உண்மையான முகமா, எனக்கு உண்மையா புரியலையே. என்னோட லைஃப்ல நீ எப்படி இருந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. என்கிட்ட எந்த அளவுக்கு நடிச்சிருக்கியா, இல்லை என் மேல காற்றோட இருந்திருக்கியா, இல்லை என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீ எந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கியா அப்படின்னு தெரியல. அப்படிங்கும்போது அப்படியே ஹீரோ லைட்டா கண்ணை முழிச்சு அவளோட பேரை சொல்லிட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான்.
அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நம்ம இளவரசர் வந்துட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு மருந்து கொடுக்கும் பொழுது அவள் கொடுக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் வந்துட்டு அவன் தான் மயக்கத்தில் இருக்கானே. உடனே இவன் யோசிக்கவே இல்லை, தன்னோட வாயில் ஊற்றி அப்படியே லிப்பிஸ் கொடுக்குற மாதிரியே அவனுக்கு கொடுக்கறதான். இதை வந்துட்டு இளவரசர் ஒதுங்கி நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். எப்படி இருக்கும் பாருங்களேன், நொறுங்கி போன மாதிரி இருக்காது? இருக்கும், இருக்கத்தானே செய்யும். வந்து பார்க்கும் பொழுது அவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்ல லவ்வாக இருப்பாங்கல்ல, அதாவது பேரும் தெரியாம ஊரும் தெரியாம அவங்க லவ்க்கான விஷயத்த எழுந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஹீரோனும் எழுந்துடுறா. எழுந்த உடனே 2 பேத்துக்குள்ளேயும் வார்த்தைகள் வரல. அந்த இடத்துல என்ன வார்த்தைகள் பேச முடியும், நீங்க என்ன ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு நேரம் இளவரசரை பார்க்க போகும் பொழுது அவன் ஒய்ஃபோட போட்டோ வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வந்துட்டு அவன் மறைக்கிறான் ஹீரோன்ட்ட. என்னாலதான் நீ மறுபடியும் அந்த ஃபீலுக்கு வந்த, என்னை மன்னிச்சிரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, என்னோட பாஸ்ட்டை நான் மறந்துருந்தேன், எனக்கான காதலையும் நான் மறந்துருந்தேன், இப்போதான் புரியுது நான் மறதியால தான் ஒரு சில விஷயத்த காதலிச்சேன் அப்படின்னு சொன்னு அவன் இன்டெரக்டாக தான் சொல்கிறான். இருந்தாலும் அவனோட காதல் எனக்கு உண்மையான காதல் மாதிரி தான் படுது. அப்படியே ஆபத்துங்கிறப்ப ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு ஹீரோ கூடத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அம்போட ட்ரை பண்ணுறாங்க. அதை எல்லாத்தையுமே இளவரசர் தடுத்து நிற்கும் போது ஹீரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு அவனோட கையில் ஒரு அம்பு பட்டுருது. அதே நேரத்தை அதை கவனிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக இளவரசர் மேலே ஒரு அம்பை விட பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவன் மேலே அம்பை விட்டு அவனை கீழே தள்ளி விட்டுறான். அதே நேரம் ஹீரோ வெளியில் வந்துறான், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவன்கிட்ட இருந்து ஒரு பதக்கத்தை எடுக்கிறாங்க. இந்த பதக்கம் வந்துட்டு ஹீரோயின் நாட்டோட பதக்கம் வந்தது. அவன் இதுக்கு இங்கே வந்திருக்காங்க, அதுவும் இது ராணியோட ஒரு மறைக்கப்பட்ட படையாச்சு அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க. ராணி இப்போ வந்துட்டு ஹீரோனோட அப்பா வந்து கைது பண்ணி வச்சிருக்காரு, அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸை கேட்டோன்னே ஹீரோயின் கொஞ்சம் ஷாக் ஆகுறா. ஆனால் இந்த இடத்துல ஷாக் ஆனா ஹீரோட்ட மாட்டிக்குவேனே அப்படின்ட்டு ஹீரோ என்ன சொல்றானா, அப்போ என்னோட படையோட போயிட்டு நான் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு வரேன், இல்லை நீங்கள் இந்த நேரத்தில் போகிறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் போயிட்டு வரேன், நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அதே நேரம் இளவரசர்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுறா, என்ன விஷயம், ஏன் உங்கள் அம்மா இப்படி இருக்காங்க, உங்கள் அம்மாவை ஏன் உங்கள் அப்பா கைது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. எங்கள் அம்மாவை வச்சு தான் எங்கள் அப்பா பெரிய ஆளாக ஆனார், ஒரு அரசராக ஆனார். ஆனால் நீங்கள் விஷயம் என்னன்னா அவங்க மேலே உண்மையாக காதல் இருக்குமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எங்கள் அப்பாவுக்கு என்னைக்கு என்னோட மூத்த சகோதரன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கு. அதே நேரம் மூத்த சகோதரனா, ஆமாம் என்னோட அண்ணன் வந்துட்டு போர்லேயே இறந்து போயிட்டாங்க, ஆனால் இப்போ ஏன் எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மா பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இளவரசர்கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோ அவங்க வந்துடுறான். அந்த ராணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் காப்பாற்றிட்டோம், நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போதான் இளவரசர் சொல்கிறா, நாங்களும் அவங்கள பார்க்க முடியுமா, நீங்கள் எதுக்கு பார்க்கணும், அதெல்லாம் அவனும் பார்க்க தேவையில்ல, இல்லை என்னோட மனைவி வந்துட்டு நாட்டு பேரரசி நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்கள் போகிறப்ப நாங்களும் கூட வரமே அப்படிங்கிறப்ப ஹீரோ கொஞ்சம் ஹீரோனை ஒத்து பார்க்குறான். அவள் வழக்கம் போல் அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி நாளைக்கு காலையில் நானும் கிளம்புறேன், நாம் 2 பேருமே கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேருமே போயிட்டு இருக்க நேரத்தில் உங்கள் நாட்டோட ஜெனரல் உங்களுக்கு எதிராக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சில பிரச்சனைகளும் வருது, இப்போ நாம் இவங்க நாட்டை தேடி போயிட்டு இருக்கோம், உங்க மனைவியோட நாட்டோட நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு உங்கள் நாடு உங்களுக்கு எதிராக படையிருக்க தயாராகும்ல, இந்த சந்தர்ப்பத்துக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க, என்ன இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதே நேரம் இதை எல்லாத்தையுமே ஹீரோன்னு கேட்டுட்டு அவன் மேல இன்னும் அக்கறைகள் கூடுது, லவ் கூடுது, காதல் கூடுது, அட என்னவோ கூடுது போகியா. இப்பவே நம்ம இந்த காட்டு வழியா 2 பேரும் ஒரே இடத்துல போயிட்டு இருந்தா அது சரி வராது, நீங்க அப்படியே இன்னொரு பாதையில சுத்தி வாங்க, அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அங்க எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு நீங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு இளவரசரோட படைக்கு வந்துட்டு ஹீரோ ஆர்டர் போடுறான். ஆனா அவங்க ஹீரோனை விட்டு பிரியது கொஞ்சம் மனசு உறுத்தல இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்க மனைவியை நான் பாதுகாப்பா கூப்பிட்டு வருவேன், அது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி 2 பிரிவா பிரிகிறாங்க. இளவரசர் ஒரு படை வீரர்களோட ஒரு பாதையில வருவாரு, அதே மாதிரி ஹீரோவும் அவங்க ஒரு கொஞ்சம் படையோட அவங்க ஒரு பாதையில போயிட்டு அரண்மனைக்கு போவாங்க. இளவரசர் போயிட்டு இருக்க பாதையில குறுக்கு வேற யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, அங்க கட் பண்ணி அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு காட்டாம நேரா இங்க ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு நேரா வந்துட்டு ராணியை தான் பார்க்க வராங்க. அப்படி ராணியை பார்க்க வந்துட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இந்த பொண்ணு யாரு அப்படின்ட்டு அவங்க கேட்கும் பொழுது ஹீரோனாலதான் இப்ப சொல்ல முடியாது நான் உங்க பொண்ணு தான் அப்படின்ட்டு அவ கொஞ்சம் தயங்கி இல்லை நான் இந்த மாதிரி இளவரசரோட மனைவியாக போகிறவோ அப்படின்னு சொல்ல வரும்பொழுது ஹீரோ கரெக்டாக உள்ள வந்துட்டு ஏன்
உங்கள் அம்மாவை உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்ட்டு ஹீரோயின்ட்டு கேட்கவும் பொழுது அவள் ஷாக் ரியாக்ஷனோட நிற்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, என்னென்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சிஸ்டருக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.